பண்றோம். அனாயிண்டிங், அபிஷேகம். அபிஷேகம் என்ற இந்த வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டவர், அபிஷேகம் அப்படின்ற இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. Anointed is set apart for a special purpose. அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்குள்ளும் தேவன் கொடுப்பது, எல்லாரிடத்திலும் இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் இது ஒரு விசேஷித்த காரியங்களுக்காக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். The individual way to be in line with God, அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய அபிஷேகம் என்ற ஒரு பதத்தில் தேவனுடைய வல்லமையை ரொப்பி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அதன் மூலமாக God's revealed teaching, தேவனுடைய வெளிப்படுத்தக்கூடியதான அந்த போதனைகளும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற அந்த காரியங்களை அறிந்து கொள்ள இது ஒரு காரணமாக மாறுகிறது. Anointing is the burden removing. ஒருவருக்கு பாரமாய் இருக்கிற எதையும் மாற்றுவதற்கு இந்த அனாயிண்டிங் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், அனாயிண்டிங் எல்லாருக்குள்ளும் வருகிறது, எல்லாருக்குள்ளும் தேவன் கொடுக்கிறார், எல்லாருக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு இது எப்போ வரும்? இந்த சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. Again, anointing empowers to function supernatural activities. The anointing வந்து மனுஷனால் முடியாத வினோதமான காரியங்களை செய்வதற்கு இந்த அனாயிண்டிங் தான் உங்களுக்கு பயன்படும். இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரினியூ பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு பெருசா நம்ம பயன்படுத்திக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டெடிகேட் பண்றோம். இப்போ நான் தெளிவா சொல்றேன். Now, number 1, anointing oneself. Anointing வந்து எல்லா இடத்துல இருக்கிறதுனால அந்த அனாயிண்டிங்னால ஒவ்வொருத்தரும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். You need to renew yourself. Please understand. You need to renew yourself. Number 2, anointing of a Christian. ஒரு கிறிஸ்தவன் தன்னை இன்னும் அபிஷேகத்தினாலே நிறைவாய் வைத்துக் கொள்ள முடியும். Number 3, the anointing. அதாவது ஒரு மனுஷன் அபிஷேகம் உள்ளவனாகவே வாழ முடியும். ஸ்தோத்திரம். அபிஷேகம் உள்ளவனாகவே வாழ முடியும். Number 4, the value of anointing. ஒரு அபிஷேகம் இருக்கிறவருடைய அந்த பலன், அந்த ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரிந்தால் ஒழிய நீங்கள் அந்த அபிஷேகத்தை வேணும், நிறைய இருக்கணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் அபிஷேகத்தை இருக்கணும் அப்படின்னு ஆசை வராது. அதுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த ஆசையில நிரம்ப முடியும். அபிஷேகம் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மனுஷனை பாதுகாக்கும். அது விசாசனா இருக்கட்டும், பொல்லாத மனுஷருடைய ஆவியில் இருந்தாகட்டும், வைத்தறிச்சலின் ஆவியில் இருந்தாகட்டும், பலருடைய கெட்ட எண்ணத்தில் இருந்தாலாகட்டும், எந்த ஒரு செயல் இருந்தும் அபிஷேகம் என்பது ஒரு மனுஷனுக்கு பாதுகாவலாகவே இருந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. Now, generated power of God is managed by self. தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் தேவ ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஆவி அவனில் அபிஷேகமாக தங்கியிருக்கும். அந்த தங்கியிருக்கிற அபிஷேகம் எப்பொழுதும் தன்னை உணர்த்தும், தன்னை சுட்டி காட்டும், தனக்கு ஆறுதல் கொடுக்கும், தன்னை புத்தி சொல்ல வைக்கும், தவறுகளை சுட்டி காட்டும்,
தன்னை ஒரு ஹை லெவல்ல அவனை தக்க வச்சுக்கும். அபிஷேகம் என்பது அவ்வளவு வேல்யூ. நம்பர் 2, received anointing. நாம் பெற்றுக்கொண்டுள்ள ஆல்ரெடி வைத்துக் கொண்டிருக்க அபிஷேகம், it can be operated. நம்ம எப்ப வேணாலும் அதை பிரயோஜனப்படுத்தலாம். அதை இன்னொருத்தருக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கலாம், நீங்க செயல்படுத்தலாம், நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். Can you get the wire? Always a disturbance. It should be operated and it can be declared to anoint, or they can release it. ஒரு மனுஷனில் இருக்கிற தேவ ஆவியானது நல்ல கவனிங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற அபிஷேகமானது நமக்குள் தங்கி இருக்கும். அது நாம் நம்மை அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 நான் சொல்றேன், received anointing. நம்மகிட்ட இருக்கிற anointing அதை விருத்தியாக்க முடியும், பெரிதாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதை எந்த லெவல்ல வேணும்னாலும் நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதோடு கூட you can declareனா இன்னொருத்தருக்கு அந்த அபிஷேகத்தை பரிமாறிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுடைய ஹேபிட்லயே அவங்க பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு அந்நிய பாஷை பேசுறப்ப கூட நீங்க பேசுற அதே ஸ்டைல் அந்நிய பாஷை கூட அவங்க பேசுவாங்க. This is how we can resemble. அதை இன்னொருத்தர் அனாயிண்ட் பண்ணலாம். பிளஸ் அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களையும் எதையும் கூட நீங்க ரிலீஸ் பண்ணலாம். You can release it. அதுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் நீங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுப்பீங்க. Now 3, it will sharpen your discernment. இந்த சூழ்நிலை, ஒரு மனுஷனுடைய நிலைமை, ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆவி எப்படிப்பட்டது, ஒரு வீட்டில் ப்ராப்ளம்னாக்கா அந்த ப்ராப்ளம் எதனால வந்தது, இதெல்லாத்தையும் நீங்க கவனத்தில் கொண்டு வரணும். கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்றது கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. நீங்க அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் டிசர்ன்மெண்ட். ஸோ இந்த டிசர்ன்மெண்ட் வெளிப்படுத்தல் உங்களுக்கு தானாக கிடைத்திரும். How? It is by the anointing. Now, it's so powerful. Overcome battle கூட நிறுத்தலாம். பேட்டில் ஒரு போர் முனையை கூட நீங்க எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தி உங்களுக்கு இருக்கும். ஒன் மேன் ஆர்மியா நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு லட்சம் கோடியில ஆட்கள் இருந்தாலும் நீங்கள் அதை சீர்படுத்த முடியுமானால் அது அபிஷேகத்தினால மட்டும்தான் நடக்கும். So this is only the greatest tool which we have and we have many times ignored. அதை பத்தி பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அந்த லெவலுக்கு நம்ம போறது இல்லை. ஓகே, now இப்போ உங்களுக்கு சும்மா மனப்பாடமா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ கவனிங்க. அபிஷேகம் எப்படி நம்மள்கிட்ட நிலைச்சிருக்கோம், கொஞ்சம் வாலி எப்படி நிலைச்சிருக்கோம், எப்படி நமக்குள் இருக்கும், யாருக்குள் இருக்கும், அது எப்படி தக்க வச்சுக்கலாம், அதனுடைய முகாந்திரம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. பேசிக் phenomena of retaining the anointing. ஒரு அனாயிண்டிங்க ஒரு மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கலாம்? வாட் இஸ் அனாயிண்டிங், எதனால என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசிக்கா சொன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அது ஆண்டவர் கொடுக்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ஆவிக்குரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், மனுஷன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அனாயிண்டிங்? Anointing, it's nothing but பூரண salvation. சரியான ரட்சிப்பு இருக்கிற ஆளுகிட்ட அது இருக்கும். இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் ரிஜெக்ட் பண்ற ஆளுகிட்ட இருக்காது.
ஸோ அனாயிண்டிங் யார்கிட்ட இருக்கோம்னா பூரண ரட்சிப்பு உள்ளவர்கிட்ட இருக்கும். இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் கொண்ட பிதாவை உடையவர்கிட்ட அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றவர்கிட்ட அந்த பரிசுத்த அந்த அபிஷேகம் பண்றது இருக்கும். நான் அபிஷேகம் பண்றது நம்ம கிட்ட இஸ் த மீடியா ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பு மூலமா கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா the basic truth is prayer. Basic truth is prayer. Next வந்து wherever there is a blockage, wherever there is a vintage, wherever there is a leakage, wherever there is a backsliding, இந்த இடத்துல நீங்க பேட்ச் பண்றதுக்காக உபவாசத்தை நீங்க பயன்படுத்தணும். எந்தெந்த இடத்துலாம் பின்வாங்கி போயிருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் ஓட்ட விழுந்துக்குதோ, எந்தெந்த இடத்துலலாம் பாவம் செய்யறோமோ, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தவறு செஞ்சு ஆவியானவர் விட்டு தூரமா போறோமோ, அந்த இடத்துலலாம் ஹோலி ஸ்பிரிட் மூலியமா, ஜபத்தின் மூலியமா, உபவாசத்தினாலே நீங்கள் அந்த பேட்ச் கிளியர் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன்ல வந்து நீங்க உட்காரணும். நான் இந்த அபிஷேகம் நல்ல சிம்பிளா நீங்க புரிஞ்சுங்க. அபிஷேகம் உங்கள் மனைவியை விட உங்களுடைய விசுவாசம் பெரிதா இருக்கும். உங்கள் கணவனை விட உங்கள் விசுவாசம் பெரிதா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைன்னா அவங்க எடுத்துலாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ முன்னேற மாட்டேன். அதனால அபிஷேகம் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? அவங்களுடைய தாழ்மையோட, அவங்களுடைய எஃபிஷியன்சியோட, அவங்களுடைய ஜபத்தோட உனக்கு அதிகமா இருக்கும் பொழுது மட்டும்தான் உன்னில் இருக்கிற அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உன்னுடைய சொந்தக்காரர்களை பார்க்கிலும் மேலானதா இருந்தால் மட்டுமே அவர்களையும் மீறி நீ ஒரு செயல்படுகிற ஒரு அபிஷேகம் உள்ள விசுவாசியாய் உன்னால் வாழ முடியும். ஆமென். இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை குற்றப்படுத்தி உன்னை வீழ்ச்சித்து நீ செயல்படாமல் டம்மி பீஸா உட்கார்ந்துருக்க. And if your child உன்னை விட ஜெபிக்கிறவராகவும், உன்னை விட வேத வாசிக்கிறவராகவும், உன்னை விட நல்ல உபவாசத்திலும், ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் பாருங்க, சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்ல ரொம்ப சீரியஸா வருவாங்க. அவங்க ரொம்ப ஆர்வத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சில நேரத்தில் உன்னுடைய அபிஷேகம் அந்த இடத்துல செயல்படாத அவங்க முன்னால. அப்போ அவர்களை விட அதிகமான விசுவாசமும் செயலும் கிரியையும் விசுவாச ஜீவியம் இருந்தால் மட்டுமே உன்னுடைய அபிஷேகம் அவர்கள் மத்தியிலே செயல்படும். இல்லாவிட்டால் அங்க கூட தோத்து போயிடும். நல்லா கவனிச்சுங்க. லைக்வைஸ் ஒரு பரிசுத்தவானோட, ஒரு பாஸ்டர்களோட அல்லது ஒரு நீதிமான்களோட நீங்கள் செயல்படும் பொழுது, அல்லது நீங்கள் அவர்களோடு உறவாடும் பொழுது, அல்லது அவங்களோட சில கமிட்டியில கலந்து கொள்ளும் பொழுது, அல்லது அவங்களோட போயிட்டு எங்கன்னா டிராவல் பண்ணும் பொழுது, அவங்களோட சாப்பிடும் பொழுது, அவங்களோட உறவாடும் பொழுது, இந்த அபிஷேகம் வந்து அவர்களை பார்க்கிலும் அதிகமாக இருந்தால் ஒழிய உங்களுக்கு செயல்படாது. எப்பவுமே நமக்கு வர்ற சோர்வு, நமக்கு வர்ற துக்கம் வீட்டிலையும், ரிலேஷன்ஸ்லயும், சொந்தக்காரர்களையும், பாஸ்டர்ஸ் மத்தியிலும், சபையில் மத்தியிலும், விசுவாசிகள் மத்தியிலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்குன்னே விசுவாசம் யாரையாவது ஏவி நிற்குவான், ஏதாவது வகையில் ஏவி நிற்குவான். நீங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் போர்ட்டர் மாதிரி அதை வாங்கி இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட். அண்ட் உங்களுடைய அபிஷேகம் செயல்படாமல் உன்னை சீக்கிரமாய் தாக்க முடியும், கேன்சர் மாதிரி. So whenever there is அதாவது discouragement in your life, பாஸ்டர் மூலமா, ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வரட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, ஸ்நானம்,
அபிஷேகம், பரிசுத்தாவி, வேதவசனம், தரிசனம், சொப்பனம், இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் இதன் மூலமா, இந்த மீடியா மூலமா நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா டெவலப்மெண்ட்டும் உன் வாழ்க்கையிலே பரிசுத்த வாழ்க்கையும் நிஜமான வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்க்கையில பக்கா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுன்னா இன்னொருத்தர் எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாலும் அந்த கணக்கு போடக்கூடாது. யூ cannot take it into consideration. அதை எவ்வளவு தூரத்துக்கு நீ தலையில எடுத்துக்கிறியோ அவ்வளவு தூரத்துக்கு உன் வாழ்க்கையில சோர்வு வரும். இன் அதர் வேர்ட்ஸ், நீங்க அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியமே வராது. அபிஷேகம் விட்டு கடை ஃபர்ஸ்ட் சாப்பாட பாரு, கொரோனா பாரு. See, this is how நம்ம சிலதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி 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 இதுக்கு சத்துவம் இல்லாத ஆட்களாக நம்ம உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு எல்லாரையும் நான் சொல்லுது. ஒருவேளை சிலர் இருக்கலாம். அதனால விசுவாசிகள் நம்ம எல்லா இடத்திலும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை கொஞ்சம் கனம் பண்ணி, you need to renew your prayer, you need to renew your words, வேத வாசிப்பும், ஜெபமும், உபவாசமும், கர்த்தரிடத்தில் இருக்கிறது அந்நிய பாஷையும் ரினியூவல் இன்னைக்கே பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கான். இல்ல உனக்கே வேட்டு வச்சிருக்கோம், உனக்கே வேட்டு வச்சிருக்கோம். எப்பனா ஒரு இடத்துல கவுந்துருவேன், எங்கன்னா ஒரு இடத்துல வதப்பட்டுடுவோம், எந்தனா ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களை தாக்குவாங்க. விசுவாசிப்பெல்லாம் டைரக்டா வர்றதில்ல, விசுவாசிப்பெல்லாம் யாருக்கும் கற்பா வர்றதில்ல, வெளியா தான் வருது. அதனால விசுவாச வெளியே வர ஆரம்பிச்சிட்ட காலகட்டத்தில் நீங்க இனிமேல் கருப்பை எதிர்பார்க்காதீங்க. நம்மளில் இருக்கிற அபிஷேகம் உண்மை, உண்மையான அபிஷேகத்தை மீடியா மூலியமா, வாட் இஸ் தட் மீடியா? பிரேயர், உபவாசம், வேத வாசிப்பு, இந்த மாதிரி பிரசங்க வார்த்தைகள், இப்படி பல பல மீடியா மூலியமாக we have to increase. அந்நிய பாஷை, ஜெபம், சபை கூடுதல், இதில் எக்ஸசைஸ் அதிகமாகி பண்ணி 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 ரெனியூவல் பண்ணணும். அந்நிய பாஷை பேசணும், தப்பு ரைட், யூ டோன்ட் வரி. நம்ம பேசுற அந்நிய பாஷை சில நேரத்தில் நம்ம என்ன பேசணும் நமக்கு புரிய மாட்டேங்குது, ரைட்? அதுக்காக ஒரு தேவனோடு பேசுற உறவை வந்து விட்டுறாதீங்க. நான் கர்த்தர் அவருடைய ரெவலேஷன் கொடுப்பார். நான் இதான் நீ பேசுற அந்நிய பாஷை மூலியமா நான் இதான் உங்கள்கிட்ட பேசுனேன், நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இன்னொரு டைம்ல கர்த்தர் ரிவீல் பண்ணுவாரு. நான் புரிஞ்சுக்கல, நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் அந்நிய பாஷை மீறி இதானு எனக்கு தெரியலையே அப்படின்னு கர்த்தர் இன்னொருத்தரை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு சங்கடமாயிடும். ஸோ கர்த்தருக்கு ஷேமா நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்ம இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அபிஷேகம் என்பது one of the greatest blessing God is given to us. அதை நம்ம சரியான நம்ம டே டு டே என்ன செய்யறோமோ அந்த ஒரு ரெகுலர் காரியத்தின் மூலமா எக்ஸசைஸ்ல கொண்டு வந்து அதை நம்ம சரீரத்துல நம்ம அறியாது ஏற்படுகிற சில எதிர்ப்புகளும் பிசாசின் கிரியைகளும் பின்மாற்றங்களுக்கும் இது எல்லாவற்றுக்கும் நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு பிரயோஜனமாக கர்த்தரை மாற்றுவார். So please understand this, you need to understand very well. So now வேதத்துல வந்து ஆயில் அண்ட் வாட்டர், இது வந்து அனாயிண்டிங்க்கு ஒரு சிம்பலாக வச்சிருக்காங்க. வேதத்துல ஒரு அனாயிண்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க, அந்த இன்சிடென்ட் ஆயில் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில நேரத்துல அதாவது எப்படின்னா ஒரு சமுவேல் வந்தாரு, தாவீதுடைய தலையில ஆயில போட்டு ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பாஸ் ஆகிறதான ஒரு அனாயிண்டிங். அதே போலதான் வாட்டர் கூட அதே போல மீடியா தான். வாட்டர் வந்து எப்படின்னா எசேக்கியேல் நம்ம படிக்கிறோம், தேவாலயத்திலிருந்து அந்த வாசலுக்கு அந்த தேவாலயம் ஈஸ்ட் நோக்கி இருக்குது, ஈஸ்ட் இந்த பக்கம் தான் ஈஸ்ட் நோக்கி இருக்குது. அந்த தேவாலயத்திலிருந்து தண்ணீர் ஆனது அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து புறப்பட்டு எதிராக ஈஸ்ட் பக்கமாக அப்படியே போகுது. போக தலை முழுகிற அளவுக்கு ஹைட்ல அளவுக்கு தண்ணி வந்து புறப்பட்டு போக ஆரம்பிக்குது. சோ பார்க்கிறது நீங்க இவ்வளோண்டு தேவாலயத்திலிருந்து புறப்படுது. தேவாலயம் எந்த தேவாலயம்? ஆராதிக்கிற மனவாட்டி சபையாகிய
கரங்களை உயர்த்துவோம். இந்த சபையை தான் கர்த்தர் சொல்றாங்க. பில்டிங் சபையை கர்த்தர் சொல்லல. பில்டிங் நமக்கெல்லாம் ஜஸ்ட் இருக்கிறதுக்கு அது வித்தியாசமான ஷேப்ஸ்ல கிடைக்கும், அவங்க தலைவிதி. ஆனால் சபைன்றது நம்ம தான், நம்ம கட்டுறது தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணுகிறார். அது எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்ன்றத எக்ஸ்பிளேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் அப்படின்றது நமக்குள் இருந்தா மட்டும் நம்முடைய கிரியைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசுற பேச்சை வச்சு, பார்க்குற பார்வையை வச்சு, செயலை வச்சு, நடக்கிற நடையை வச்சு, வாழ்கிற வாழ்க்கையை வச்சு, நம்முடைய சாட்சியை வச்சு, அப்படியாப்பட்ட அபிஷேகம் நல்ல அபிஷேகமா, இது ஏமாத்துற அபிஷேகமா, இல்ல பிசாசினால் வந்த அபிஷேகமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சு அதனுடைய விளைவுகளினாலே, அதனுடைய பலனாலே அபிஷேகத்து வேல்யூக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ we need to see the product. கொய்யா மரம் கொய்யா பழத்தை தான் கொடுக்க முடியும், மாங்காய் மரம் மாங்காய் பழத்தை தான் கொடுக்க முடியும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த பேசிஸ்ல நம்ம வாசனை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சிங்களா? தேங்க்யூ. இப்போ போகலாம். Now 2 Samuel 12:20 அப்பொழுது தாவீது தலை மட்டும் எழுந்து, அதாவது இவரு தப்பு பண்ணிட்டாரு, அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவருக்கு பிறந்த குழந்தையும் சாகடிக்கும்படி கர்த்தர் உயிருக்கு சாகணும்னு ஊசலாடி இருந்தது. as a child of God எப்பவுமே போட்ட உடை, இது விசுவாசியுடைய சுபாவம் இல்லை. ஒரு விசுவாசியுடைய சுபாவம் என்னன்னா, கடைசி வரைக்கும் நம்ம போராடி ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதான் விரும்புகிறார். அவர் செஞ்சிட்டோம். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார், வேதவசனம் படிக்கிறோம், நமக்கு வாத்தியார் இருக்கிறாங்க, நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, எல்லாருமே இருந்தாலும் கூட ஸ்டில் மனசு விட்டுற வேண்டாம். விசுவாசிகள் மனசு விட்டுற வேண்டாம். கடைசி வரையிலும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், குறித்துக் கொண்டே, சாட்சியை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்றான், ரொம்ப மோசமான சாகர நிலைமை இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருந்தோம் கூட, இவன் தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சு, கர்த்தாவே நான் தப்பு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சுன்னு கேட்கறான். இருந்தாலும் தன்னுடைய ஒரு விசுவாசி தன்னுடைய குணாதிசயத்தை மட்டுப்படுத்திக்க முடியாது. உபவாசத்தில் இருக்கிறான், ஜபத்தில் இருக்கிறான், வசனத்தின் மூலமா இருக்கிறான், ஆண்டு சமூகத்தில் இருக்கிறான், மற்ற எல்லாரும் முன்னாடியும் தன்னால எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் ராஜாவாக்குறதுனால இவருடைய வாழ்க்கையில எதையுமே விட்டு கொடுக்க முடியல. பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. இந்த இடத்துல விசுவாசிங்க ஸ்டண்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அபிஷேகம் உள்ள விசுவாசியா நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு சாகர நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குதுன்னா அதுக்காக நம்ம குழப்படி பண்ண வேண்டாம், வீட்டில் ரகல பண்ண வேண்டாம், இருக்கிறவங்களெல்லாம் பிரச்சனையில பண்ண விட வேண்டாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கிறவங்களெல்லாம் சிக்கல பண்ண விட வேண்டாம். ஜஸ்ட் பிகாஸ் நீ பண்ண பிரச்சனைக்கும் உன் வீட்டுல வந்த ப்ராப்ளம்ஸ்க்காக நீ எல்லாரையும் தொல்லை கொடுக்காத. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மூடி முடிஞ்ச அளவுக்கு தனக்கு தானே சீர்படுத்தப்பார். வாயை திறந்து பேசி உன்னை கெடுத்துக்காத. உன்னுடைய மரியாதையை உன் வாய் பேச்சிலேயே நாசமாயிடும். whatever is good or bad, don't spell out your efficiency. உன்னுடைய திறமைகள் எல்லாம் உன் வாய் சொற்களாலே நீ காட்டாதே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடுவார். அபிஷேகம் மட்டும்தான் செயல்படும். ஹல்லேலூயா. சோ இவர் என்ன பண்றாருன்னா, கடைசி வரைக்கும் இவர் போராடி ஜெபம் பண்றாரு, மனசுக்குள்ளே அழுவாரு, கெஞ்சுறாரு, எல்லாத்தையும் பண்றாரு. கடைசியில குழந்தை செத்து போச்சு. சொல்றது பயப்படுறாங்க, குழந்தை செத்து போச்சு, குழந்தைக்காகத்தான் இவ்வளவு அவஸ்தைப்படுறாரு ராஜா. இப்ப இது எப்படி சொல்றதுன்னு பயந்துக்குன்னு எல்லாம் கிட்ட வந்திருக்காங்க, சொல்லல. ஆனா கண்ணை திறந்து பாக்குறான், எல்லாரும் விஷயம் சொல்ல வர்றாங்க, சொல்லல. அவங்க சொல்றாங்க அப்படின்றாங்க, அவ்வளவுதான் செத்து போச்சுன்னு சொல்ற இன்ஃபர்மேஷனுக்காக நிக்கிறாங்க. ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு ரகல பண்ணுவான்னு நினைச்சாங்க எல்லாரும், ஆனா இல்ல. ஆமென். என்ன பண்ணாரு,
கடைசி வரைக்கும் தேவன் எனக்காக இறங்குவாரோன்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் கெஞ்சினேன். ஆண்டவருடைய தீர்மானம் இதான் சொல்லிட்டு பிறகு ஆண்டவருடைய தீர்மானத்தை நான் எதிர்க்க மாட்டேன். ஆண்டவருடைய டிசிஷனை நான் ஓவர் கம் பண்றதுக்கோ அல்ல வயலேட் பண்ண மாட்டேன் என்று சொல்லி கடகலன்னு எஞ்சான், குளிச்சான், என்ன பூசினான். நல்ல காட்சிங்க. இன்னைக்கு அபிஷேகம் பத்தி பேசுகிறோம். இந்த பாயிண்ட்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எண்ணெய் பூசு. பலர் தலைக்கு எண்ணெய் பூசறதில்லை. சர்ச்சில் மட்டும்தான் காலையில் நான் குளிச்சுட்டு கிளீனாக ட்ரையர்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவேன். வீட்டுக்கு போனோம்னு எண்ணெய் போட்டுக்குவேன். நான் விசுவாசிங்க, நம்ம புரிஞ்சுங்க. தலைக்கு எண்ணெய் பூச வேண்டும். கர்த்தர் கொடுக்குறார். வஸ்திரங்களை மாற்றுறார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாரு, பணிந்து கொள்றாரு, மறுபடியும் வீட்டுக்கு வராரு, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாரு, கொடுத்து வச்சவங்க நல்லா சாப்பிட்றாரு. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம். ஒரு பெரிய சின்ன டிராமா எப்படி ஒரு விசுவாசி சூழ்நிலைகளை எப்படி எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் வந்து பொலமீனு அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்குது, போற வீட்டுங்கள வாழ்க்கையும் கெடுத்துக்குது, அவங்க வாயை கெடுத்து இவங்க வாயை கெடுத்துக்குது. ரொம்ப ஓவரா நம்ம அலப்புற பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்துடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பேசவே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட முன்ன அபிஷேகம் இல்லை. நீ பேசி பேரை கட்டுக்கிறத விட நீ பேசாதங்கிறது எவ்வளவு உத்தமம். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றதை நீ தக்க வச்சுக்க முடியும். So please. Now Ecclesiastes. என்ன கன்னடத்தில் என்ன சொல்லுது? பிரசங்கி தமிழ்ல தெரியுது. கன்னடத்தில் என்ன சொல்லுது? பிரசங்கினா பிரசங்கி 9 அத்தியாயம் 8 வச்சனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருக்கணும். அதான் சிபிஎம்லயும் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. உன் வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? வெள்ளைன்றது வெள்ளை துணி இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வெள்ளைனா வெள்ளை ஷர்ட் வெள்ளை பேண்ட் இல்லை சார். ஆவிக்குரிய ட்ரெஸ் பத்தி பேசு. இது சிபிஎம்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆல் பாஸ்டர்ஸ் இனிமேல் நீங்க வெள்ளை ஷர்ட் தான் போடணும், பிளாக் பேண்ட் வேணுமா போட்டுங்க. நயா ரூல்ஸ். கண்டபடி அவங்கவுங்க ஆர்கனைசேஷன் மாத்திக்கிட்டு இன்னைக்கு மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா இவங்க எந்த குரூப் என்ன சமாச்சாரம் யாருக்கு புரிய மாட்டேங்குது. இட்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். வெள்ளைன்னு சொன்னா பரிசுத்தமான ஆடை, பரிசுத்தமான மகிமையை நாம் போர்த்தி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ட்ரெஸ் இல்ல, மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டும், போர்த்தி கொள்ள வேண்டும். என்னை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையை ஒருத்தர் பார்க்கக்கூடிய சரீரமான முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார் ஆண்டவர். ஆமென். உன்னுடைய சரீரம், உன்னுடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஸோ அனாயிண்டிங் வந்து கம்மியாகக்கூடாது. உன்னுடைய உடம்பு வந்து மகிமையினால் நிறைந்திருக்கணும். நம்பர் 1 மகிமையினால் நிறைந்திருக்கணும். நம்பர் 2 அபிஷேகம் என்பது நிறைஞ்சிருக்கணும். இதை தான் நம்ம படிக்கணும். இந்த வஸ்திரத்தை பற்றி பேசக்கூடாது, நம்ம போட்டுக்கிற எண்ணெயை பற்றி பேசக்கூடாது. இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம பேச வேண்டியது எப்படி? நம்ம மகிமையை உடையவதா இருக்கணும், அது அபிஷேகம் நிறைஞ்சதா இருக்கணும். இது ரெண்டு தான் அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனம் பண்ணிங்க. Now let's go to next one. நீ உபவாசம் பண்ணும் பொழுது, சப்போஸ் if you are fasting, நீ உபவாசிக்கும் போது மத்தேயு 6:17 படிக்கிறோம். அந்த உபவாசம் மனுஷத்துக்கு காணப்படும். மனுஷத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. You need to say, let me, அதாவது சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நான் மதியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் என்றது இட்ஸ் டோட்டலி a personal issue. அந்த உபவாசம் மனுஷன் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கே காணப்படும்படியாக, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
உன்னுடைய அபிஷேகத்துக்கு மீனிங்கா உன் தலைக்கு எண்ணெய் பூச வேண்டும். உன் மூஞ்ச கைது. ரெண்டாவது என்ன பண்ண சொல்லுது? சில நேரத்துல தெல்லே வலிக்கிறது இல்லை, அது ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, நம்ம கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இப்படி எல்லாம் தலைக்கு போய் சேர்த்தோம் தான் நான் சொல்றேன். என்னுடைய பாஷையை வித்தியாசப்படுத்துறேன், திட்டாதீங்க என்ன. Sometimes there are so many people சமையல்லாம் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, அப்புறம் போயிட்டு பருவ இருப்பாங்க, டேஸ்டே பண்ணிடுவாங்க. உப்பு கம்மியாச்சா, கொடுத்தனுப்பின சாப்பாடு சாயங்காலம் வந்து சொல்லும் உப்பே இல்லை மம்மி, நேரத்தை போய் உப்பு கேட்பேன், காரம் ஜாஸ்தி போட்டுருந்தீங்களா அப்படின்வாங்க. அதுதான் இன்றைக்கு உலக சம்பிரதாயத்துல கிச்சன் போறதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு எல்லா காரியம் முடிச்சுட்டு தான் கிச்சன்ல போய் அடுப்பை வைக்கிறாங்க. சம்பிரதாயத்தை அந்த காலத்துல சீரியஸா போட்டிருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் செய்யறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம தவறுகளை செய்து கொண்டே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காஃபி கொடுத்திருப்போம், சர்க்கரையே காட்டிருக்க மாட்டோம். காட்டியிருந்தாலும் போடுறது ரெண்டாவது, காற்றாவே போட்டா எப்படி இருக்கும். அதனால காஃபி போட்டவங்க டேஸ்ட் பண்ணாம யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதுக்காக நீங்க பாய்சன் போட்டீங்கன்னு நான் சொல்ல, டோட்டலி செய்யறத கரெக்டா செய்யணும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உன் முகத்தை கழுவு, தலைக்கு எண்ணெய் பூசு, அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீ காணப்படு, மனுஷருக்கு காணப்படாத. அப்பொழுது கர்த்தர் அந்த ரங்கத்துல தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உள்ளதான் பார்க்கிறார். உனக்கு வெளியரங்கமாய் பலனை நான் அந்த ஆசீர்வாதம் பார்த்தோன்னு மற்றவங்க நினைப்பாங்க, he must be a prayerful man, he must be a prayerful woman. ஹல்லேலூயா. இவங்க கொஞ்சம் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சவங்க நினைக்கிறாங்க. see the sincerity, அவங்க ஜபத்திலையும் அவங்களுடைய நடையிலும் அவங்க குடும்ப ஜீவியத்திலையும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த மெயின்டைன் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விளைவுகளினாலே பலன்களாலே ஒருவருடைய செயலை நாம் கண்டுகொள்ளலாம். ஸ்தோத்திரம். So வாசத்தை குறிச்சு இருக்க. Now it comes to Daniel 10th chapter 3rd verse. Daniel 10th chapter 3rd verse. இதனுடைய சில முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் டேனியல் வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறோம். ஒரு மனுஷன்கிட்ட அபிஷேகம் இருந்தால் எப்படிப்பட்ட செயலெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. டேனியல் பத்தி பேசணும்னா சம்டைம்ஸ் மத்தவங்களை பத்தி சிலதெல்லாம் பேசுறோம். ஜோசப் பத்தி பேசுறோம், யாக்கோபு பத்தி பேசுறோம், ஆபிரகாம் பத்தி பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப சிரேஷ்டமான ஒன்று. அந்த பிராக்டிக்கல் லைஃபை வச்சுதான் நமக்கு ரொம்ப உந்தப்படுது. ஆனால் இந்த டேனியல் பத்தி பேசும் பொழுது நம்ம அவ்வளோ இன்டெப்த்ல போறதில்லை. அது வந்து ரொம்ப ஆழமா நம்ம படிக்கிறது இல்லை. அவனை பத்தி ஐயோன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணு வரலங்க. காரணம் என்னன்னா அபிஷேகத்துல வில்லன் தான் இந்த டேனியல். நல்ல கவனிங்க, அபிஷேகத்துல வில்லன் யார்? ஹோல் பைபிள்ல அபிஷேகத்துல வில்லன் யாருன்னா இந்த டேனியல். ஃபேமிலி இல்ல, குடும்பம் கிடையாது, யாரும் ஜாதி ஜனங்கள் இல்ல. எருசலேம் நாசாட்சி, எருசலேமை குறிச்சு ஒரு வேதனையோடு இருந்த மனுஷன், எருசலேமை குறிச்சு அக்கறை உள்ள ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் நெபுகாத்நேச்சார் மூலமாக எருசலேமை சூறையாடப்பட்டு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி அங்க இருக்கிற சூப்பரான ஸ்ட்ராங்கா இருக்கிற யங்கஸ்ட் வாலிபர்கள் எல்லாம் புடிச்சுட்டு வந்து அரண்மனையிலே ஜெயில போட்டு வச்சாங்க. அதுல ஒருத்தர் டேனியல். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க டேனியல். சொல்லுங்க, நல்லா பாடுங்க டேனியல். அபிஷேகத்துக்கு ஒரு நல்ல பேர்வாசின்னு சொன்னா இப்படிப்பட்ட மனுஷன். காரணம் நெபுகாத்நேச்சாரும் பார்த்தா, நெபுகாத்நேச்சாருடைய மகனுடைய ஆட்சியையும் பார்த்தா, அதுக்கப்புறம் தேர்ட் ராஜாவையும் பார்க்கறான். சோ ராஜாக்கள் மாறி போனாலும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மட்டும் மாறல. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில நீங்க எப்பவுமே இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். ராஜாக்கள் மாறி போடுறாங்க. சில நேரத்துல எவ்வளோ 50 வருஷம் 60 வருஷம் எல்லாம் கூட இருக்கிறவங்க ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கு ராஜாவா இருக்கிற ஒரு மனுஷன் எந்த தப்புகளை செய்ய முடியும், அந்த தப்புகளை சுட்டி காட்ட எந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்த முடியும், அப்படிப்பட்ட மனுஷன் எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் உடையவனா இருக்கிறான் என்றுதான் முக்கியம். சோ கர்த்தர்
நம்மை நம்மை பயன்படுத்த முடியும். எந்த ரேஞ்சுக்கு? ராஜாக்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அதிகாரியாக கர்த்தர் நம்ம பயன்படுத்தணும். அது ஒரு மனுஷனுடைய திறமை இல்லை, மனுஷனுடைய தாளந்து இல்லை, மனுஷனுடைய பேச்சு இல்லை, தேவ ஆவியானவர். அந்த தேவ ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம் இன்றைக்கு அவனுக்கு வெளிப்பாடா இருந்தாலும், எந்த வார்த்தையானாலும் டைரக்டா அப்படியே கண்ணுல கொண்டு வந்து ராஜாவுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, எந்த ராஜாவா இருந்தாலும் டேனியலுக்கு சரண்டர் ஆகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறது ஒரு வெளிப்பாடு, ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. சோ 3ஆம் வசனத்துல அந்த 3 வாரங்களிலும் நாட்கள் நிறைவேறும் மட்டும் இவனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. The abhishekam is the one which has got so much value. சாப்பாடு நான் எப்போட சாப்பிடலாம்? பிரியாணியா? இன்னைக்கு போய் வாஸ் எடுத்துக்கிறேன், போய் இன்னைக்கு போய் பிரியாணி செஞ்சிருக்கிறேன், எப்படிவா நானு? அது இல்லை. Now he says, இவை எல்லாவற்றிலும் பார்க்கலாம் ராஜா கொடுக்கிற நம்பர் 1. இந்த இடத்துல நான் தான் நம்பர் 1 போட்டிருக்கிறேன், பைபிள் நம்பர் 1 இல்லை. பாயிண்ட்காக நான் போட்டிருக்கிற நம்பர் இந்த இது வந்து இன்வெர்டட் காமாஸ்ல, அதாவது பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நான் போட்டிருக்கிறது 1. என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம். நான் என் குடும்பம் இல்லாத இருக்கலாம், என்னுடைய பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், எனக்காக வாதாடுகிற ஒருவன் இல்லாமல் இருக்கலாம், வயிறு நிறைய சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில எனக்காக சிபாரிசு செய்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் மேல் இருக்கிற அபிஷேகம், என் மேல் இருக்கிற அபிஷேகம், மறுபடியும் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என் மேல் இருக்கிற அபிஷேகம் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ராஜா கொடுக்கிற ருசிகரமான அப்பம், ராஜா கொடுக்கிற இறைச்சி. நம்பர் 3, ராஜா கொடுக்கிற திராட்சை ரசம். ஹல்லேலூயா. ராஜா கொடுக்கிற பரிமள தைலம். ஹல்லேலூயா. ராஜா கொடுக்கிற ப்ளீஸ் கவனிங்க, ராஜா கொடுக்கிற இவ்வளவும் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு தி அபிஷேகம் which I carry. சோ நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை இவாலுவேட் பண்ணணும், அதுக்கு வேல்யூஷன் கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும். மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவோம், அவளா அப்படின்னு, அவனா அப்படின்னு, பாஸ்டர்ல அவளா. ஏன்னா இவங்க பாஸ்டரா இருந்தாக்கா மற்றவங்க மரியாதை கொடுக்கணும். ஓ இதோ சோ அஸ்தோ அது இன்னொருத்தர் இருக்கிறதுனால அவனா நாங்க அந்த சர்க்கிள் இருக்கிறனால பாஸ்டரா. See, there's no value. நீயும் செய்ய மாட்டேன், சேருவங்களும் விடவும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு சாபத்தை எடுத்துக்கிறாங்கன்னா, வாண்டடாவே வாங்கிக்கிறாங்க சிலதெல்லாம். கவனிச்சுங்க, இவன் என்ன பண்றான், என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு வேல்யூஷன் கொடுக்கிறான். That is what we need to do. எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நாம் அறிந்து அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அவர் கொடுக்கிற சாப்பாடா, அவர் கொடுக்கிறதோ, இதை வச்சு என் உடம்பு இதெல்லாம் ஆகி ராஜாவுக்கு ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகம் என்னை எப்படியா பார்த்த முடியும். What he means it, that is what it is meant. That is become. நீ என்ன தீர்மானம் இருக்கிறியோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாயா, அது ஒரு ஆதாரமாய் மாறும், அது உன்னை பலப்படுத்தும். Don't give importance, it will not meant to you. அது உனக்கு ஒரு பெரிய காரியமா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது இவ்வளவு காரியம் பண்ணிட்டு பிறகுதான் தன் கண்களை தேவனிடத்தில் ஏறெடுக்கிறான். வித்தியாசமான தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சரீரம் படிக்க பச்சை போல, அவருடைய முகம் மின்னல் பிரகாசத்தை போல, அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போல, அவருடைய புயங்கள் அவருடைய கால்கள் துலகப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. படிச்சிட்டேன். 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். இவங்க கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யாரும்
உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் is very important for your revelation. சொல்லுங்க, கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உன்னில் இருக்கிற அபிஷேகம் தான் நீ அதை பார்க்கக்கூடிய வெளிப்பாடை பெற முடியும். அவங்க பக்கத்திலே இருக்கிறாங்க நிறைய பேர், ஆனால் யாரும் தரிசனத்தை பார்க்கல. நீ மட்டும் தான் பார்க்கற. because you can understand your anointing. உன்னில் இருக்கிற anointing யாரால பார்க்க முடியுது? உன்னால பார்க்க முடியுது. அதனால நீ பார்க்கற. அதான் சொல்றாங்க பாருங்க, என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. கொஞ்சம் கொண்டாங்க கணத்துல மனசுல கொண்டாங்க. ஊரெல்லாம் கதை நடந்தாலும் கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வித்தியாசம். அதுல கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காரியங்களே வேறதான். அதனால டோன்ட் கலெக்டிவ்லி திங்க். எல்லாரும் ஒன்னா சேர்த்து எப்போ பேசாத, எப்போ அப்படி நடக்காது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய பார்வையே வேற, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையே வேற. கருங்களை தட்டி தேவ சொல்றேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையே வேற, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையே வேற. என்னோட இந்த மனுஷரோ அதை தரிசித்து காணவில்லை. ஆனால் என்னாச்சுன்னா மிகவும் நடுங்கி பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் என்னவோ ஆட்சின்னு சொல்லிட்டு ஒண்ணு மட்டும் தெரியுது. அவங்க மிகவும் நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டேன், அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு, திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முழங்க விழுந்து திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ இது பாருங்க, இந்த ஜெபமும் உபவாசமும் அந்த ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லப்படுங்க. என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றிருக்க என்னை தூக்கி வைத்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஆமென். See, can somebody say hallelujah? பிரியமான புருஷனாகிய தானியேலே. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? வைஃப் சொல்லிட்டு பிரயோஜனம். எல்லாருக்கும் சாப்பாடு சொல்றதுக்கே கஷ்டப்படுறோம். டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுமா? ஆமா ரைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், பிரியமான புருஷனாக. சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். சொல்ல வேண்டியவங்க சொல்றாங்க, சொல்ல வேண்டியவங்க சொல்றாங்க. நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். I have been sent. இந்த விஷயத்தை சொல்லும்படி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாக இருந்து கால் ஒன்று நில். அதாவது கால் ஒன்று நில்னா இது கால்ல நிக்கிற கதை பத்தி பேசல, உன் மனசுல திடப்படுன்றாரு. அல்லேலூயா. உன் சரீர அளவுல நீ தைரியப்படுன்றாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. This is how you need to encourage your children. உங்க பிள்ளைகளை நீங்க என்கரேஜ் பண்ணலாம், மனைவியை என்கரேஜ் பண்ணலாம், உன் கணவனை நீங்க என்கரேஜ் பண்ணலாம், உன்னுடைய சக விசுவாசிகளை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். This is how. நீங்க ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ, ஜபத்தை தேவை. நல்ல கவனிமா, செல்போன் கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதை கொஞ்சம் கவனிமா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. See, that's why you early agesல நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாலிபர்களுடைய வாழ்க்கையில பாருங்க. இன்னொரு மத்தியத்தில் ஒரு சொல்லிடுறேன் பாருங்க, நல்ல கவனிங்க ப்ளீஸ் என்ன கவனிங்க. அபிஷேகம் சொல்லிட்ட உடனே மூஞ்செல்லாம் அப்படியே வெண்ணெய் காஞ்சமா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஜாலியா இருக்கலாம். தெரிஞ்சுங்களா? எண்ணெய் காயணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெய் காய்ச்ச மூஞ்சி பார்த்தா நல்லா செத்து போயிட்டு வீட்டுங்கள்ல அந்த எண்ணெய் காய்ச்ச மூஞ்சி காட்டணும்னு அவசியம் கிடையாது. You can have your jobs, have a good sleep. நல்ல கவனிங்க, ஆவியானவர் அபிஷேகம் யாரையும் பாதிக்காது. குடும்ப நல்ல கவனிங்க, நல்ல அப்பா அம்மா அவங்க கவனிங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய உறவுகள் அபிஷேகத்தை பாதிக்காது.
உன் புருஷனுக்கு இடைஞ்சலா இருக்காத, மனைவிக்கு நீ இடைஞ்சலா இருக்காத. நான் இன்டைரக்டா சொல்றேன், புரிஞ்சுக்கினா புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் வெளிப்படையா பேச மாட்டோம். அபிஷேகம் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாது. ஹல்லேலூயா. தவறான சூழ்நிலை மட்டுமே உனக்கு இடைஞ்சலாய் மாறுமே தவிர வேற எந்த விதத்திலும் அபிஷேகம், ஹோலி ஸ்பிரிட், வேத வாசிப்பு, தேவனுடைய பரிசுத்தாவினுடைய உதவி, அவருடைய பாதுகாப்பு எந்த விதத்திலும் உனக்கு பாதிக்காது. புரிஞ்சுங்க. சில பேர் அவங்க ஓன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு அவர் தான் பாதிரி மாதிரி அவர் ஓன் டிசிஷன் எடுத்துப்பாரு, குடும்பமே நாசமா போயிடுவான். அவன் போய் வேற விட்டுனா போயிடுவான். ரொம்ப தகராறு பிடிச்ச வேலைங்க. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. வேணா குடும்பத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும், வசனத்தை சீரா படிக்கணும், அது கூட படிக்கிறது இல்ல. இவரு தான் பெரிய வித்வான் மாதிரி சொல்லுங்க. எப்படி கர்த்தருடைய பிள்ளைங்க யார் போய் சமாளிக்கணும்? பாஸ்டர் போய் சமாளிக்கணுமா? ஓட்டானா அவங்க போய் இழுத்துன்னு வரதுக்கு நம்மளால ஆகுதா? எவ்வளவு பெரிய கதை. நீ ஓட்டி விட்டுறதா நான் போய் இழுத்துன்னு வரணுமா? வேலை வெட்டி இல்லை நமக்கு. அந்த வேலையில நம்ம செய்ய முடியாது. நீ திருந்தி சீர்பட்டுக்கினா பட்டுக்கோ, இல்லாவிட்டால் நீ சேர்ந்து நரகத்துக்கு போயிடுறது பெட்டர். இந்த வார்த்தை அவர் இடத்துல சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து விழுந்தேன். அப்பொழுது அவரை நோக்கி, தானியேலே பயப்படாத, பயப்படாத. இந்த ஒரு வார்த்தை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு அது ரொம்ப மீனிங் இருக்குது. பயப்படாதேக்கு ரொம்ப மீனிங் இருக்குதுப்பா. ஒண்ணு, நீ செய்யறது கரெக்ட், யூ ஆர் ஓகே, கோ ஹெட். நம்பர் 2, எந்த பிசாசும் தொல்லை உனக்கு வராது, நீ பயப்படாத. நம்பர் 3, எந்த விதத்துல உனக்கு பாதிப்பு இல்லை, அதனால நான் சப்போர்ட்டிவா இருக்கிறேன், நீ வந்து கவலைப்படாத. பயப்படாததுக்கு யூ ஆர் இன் தி ரைட் மோட், ஆன்லைன்ல தான் கரெக்டா, அதனால நீ வந்து கவலைப்படாத. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், இனிமேல் என்ன வந்தா கூட சரி, கவனிடா நான் உனக்கு துணையா இருக்கேன். இந்த பயப்படாத மீனிங் ரொம்ப ரொம்ப லிஸ்ட் எடுத்து கொடுக்க முடியும், எனக்கு டைம் இல்லை. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? நீ அறிவை அடைகிறதுக்கும் அபிஷேகம், அபிஷேகம், நல்ல கவனிங்க, அபிஷேகம் என்ன கொடுக்கும்? நீ அறிவை அடையணும், அறிவை அடையணும், எக்ஸாமினேஷனுக்கு அறிவை அடையணும், குடும்பம் நடத்துறதுக்கு அறிவை அடையணும், பணம் மேனிபுலேட் பண்றதுக்கு அறிவு அடையணும், குடும்பத்துல பிள்ளைகளை பேலன்ஸ் பண்றதுக்கு அறிவு அடையணும். இட்ஸ் ஆல் அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் உனக்கு பார்ப்போம். நம்பர் 2, உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறது. அதாவது நீ எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்தி எல்லாருடைய பாவத்துக்காக நீ ஜெபம் பண்ற, அதனால உன்னை பத்தி நீ கவலையவே எடுத்துக்கல. யூ கம் ஒரு வாலிபன் மாதிரி வெளியே வந்துட்ட, எல்லாருக்காக ஜெபம் பண்ற, எல்லாரும் தப்பு செஞ்சுட்டோம் நீ சொல்ற, வாய் திறந்து நாங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் சொல்லி எல்லா சார்பா நீ கேட்கற. அந்த ஒரு மனப்பான்மை எப்போ வரும் தெரியுமா? அபிஷேகம் உள்ளவர் மட்டும்தான். என் மனைவிக்காக, என் குழந்தைக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, பொதுவான பரந்த மனப்பான்மை எப்போ வரும்? அந்த அபிஷேகம் மட்டும்தான். உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. ஆமென். புரிச்சுங்களா? நம்முடைய வார்த்தைகள் எங்க போச்சு? எங்க போய் கேட்டுச்சு? எவ்வளவு தூரத்துக்கு போச்சு? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? புரியுதா? புரியுதுங்களா? மத்தவங்க சத்தம் போகாதுங்க. மத்தவங்க சத்தம் ராக்கெட் வச்சு போனா கூட அவ்வளவு தூரம் போக மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளவு கோடி பண்ண ட்ரில்லியன் செலவு பண்றாங்க. உன்னுடைய ஜெபம் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த லைட் ஸ்பீடை விட ஃபாஸ்டா போகுதுன்னா, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. எங்க? தேவதூதனுக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்கு இல்ல, 3வது முனியம்மா வீட்டுக்கு இல்ல, பரலோகத்தின் தேவனுக்கு கேட்கப்பட்டது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய ஒரு ஜெபங்கள் அவ்வளவு தூரத்துக்கு ஃபாஸ்டா இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு இன்ஸ்டன்ட்டா இருக்கும், உடனே போய் சேரும். So the benefit of anointing, கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு பெரிய வயசான பெரிய பாதிரி பிரசங்கம் பண்ணாதான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். நான் புதிய ஏற்பாடுல எப்படி சொல்லப்படுது பார்க்கலாம். 2 Corinthians chapter 1 22, 23, 21, 22.
உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்தார். Now you can see only ஆவி. வந்துங்களா? படிங்க வந்து. உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். கவனிங்களா? இப்போ நம்மள பார்த்தோன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது? அவ்வளவுதான். அந்த ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும் தான் மத்தவங்க பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளோ கதையும் அடங்கிக்குது அது உள்ள. நம்மள பார்க்கும் பொழுது வெறும் ஆவியை மட்டும் தான் ஜனங்க பார்க்கறாங்க. ஆவியில நிரம்பினாரு, ஆவியில ஜெபம் பண்ணாரு, ஆவியில பரிசுத்தாவில நிரம்பினாரு, ஆவியில என்னோட சொன்னாரு. அந்த ஆவி மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ஆனா அந்த ஆவிக்குள்ளாக என்ன நடக்குதுன்னா உங்களையும் எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்திருக்கிறாரு. நம்பர் 2 நம்மை அபிஷேகம் பண்ணினவர் அவரு. நம்பர் 3 நம்மை முத்திரித்து. ஸ்தோத்திரம். See, so many things happens there and it is evidently shown only through Holy Spirit. And the Holy Spirit மட்டும் தான் மத்தவங்க பார்க்கறாங்க. மத்த மூணு காரியம் பார்க்கல. அபிஷேகத்தை பார்க்கறதுல, நம்மள முத்திரை பண்ணதோ பார்க்கறதுல, நம்மள ஸ்திரப்படுத்துறதையும் பார்க்கறதில்ல. சோ இது மூணுத்தை ஸ்திரப்படுத்துறது through Holy Spirit. கர்த்தர் நம்மளை ஒரு தூரம் நடத்துறாரு. கர்த்தரை பத்தி கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன். ஆமென். ஆமென். First John, second chapter 20. முதலனே யோவான் 2:20 வசனம் எப்படி சொல்றாங்க? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று இங்க படிங்க. சும்மா படிடா. நீ இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? எதுல படிக்கிறீங்க? பிரெஞ்சுல. எதுல எடுத்து படிறாங்க. நல்ல செட்டில் ஐட்டமா இருக்குது. கால்ல எல்லாம் மேல வச்சிட்டு கீழே போடுறா. படி. நல்லா கவனிங்களா? இதுதான் நான் பார்க்கணும்னு சொல்றது. சி நல்லா கவனிங்க. அனாயிண்டிங் இருந்தா, நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். ஆமா, அனாயிண்டிங் இருந்தா சாவரப்பா, நாளைக்கு சாவர, இன்னைக்கு டோன்ட் வரி, நாளைக்கு சாவறது கூட இன்னைக்கு கதை பேசுது. அனாயிண்டிங் இருந்தா படிக்கிறதுக்கு கடையில வந்து படிங்க. ஆமா, மறுபடியும் சொல்றேன். அனாயிண்டிங் இருந்தா படிங்க. சகலமும் உங்களுக்கு அறிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன மறைவாக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணி சில பேர் தலையை உடைச்சுக்கிறாங்க. எல்லாம் வச்சு நீ அறிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்துறதே அந்த அனாயிண்டிங் தான். ஆனா ரிவீல் பண்றது பரிசுத்தாவியினால சொன்னாரு. அது இல்ல, பரிசுத்தாவியின் ஐடென்டிட்டி. இட் இஸ் ஒன்லி தி சிம்பிள். ஆனா பரிசுத்தாவியின் மூலமாக அந்த அனாயிண்டிங் தான் நமக்கு சகலமா. அந்த கன்னடத்துல வாசிங்க வந்து என்ன பார்க்கலாம்? நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்து அது கன்னடல படிக்க பார்க்கலாம். ನೀವು ಪವಿತ್ರವಾಗಿರುವ ಆತನಿಂದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದು ಎಲ್ಲರೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೀರಿ. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். அதான் தமிழ்ல சொல்றாங்க சகலவற்றையும். நான் இங்கிலீஷ்ல படிச்சேன். ராஜ் இது அவரே சொல்றாரு. But you have anything from the holy one and you all know. Amen. But you have an anointing from the Holy One and you all know. என்னங்க பாரு, சிம்பிளா சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நான் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அவர் அங்கதான் படிச்சு முடிச்சுட்டு என்ன சிலதெல்லாம் ஓவர்டேக் பண்றாருன்னா, ஆனா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. You all know. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்களாய் மாற முடியும்னா அபிஷேகம் நமக்கு. ஆமென். கொஞ்சம் புரிஞ்சுங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. டைம் ஓரளவுக்கு மோசமாகல, ஓரளவுக்கு சுமார் தான் இருக்கு. பாருங்க இப்போ First John 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்
உங்கள் நிலைத்திருக்கிறது. புரியுதுங்களா? ஏன் புரியுதுங்களா? இல்ல வசனத்தை நீங்க போர்வ பண்ணக்கூடாது. ஏதோ படிச்சுட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, பரிசுத்த ஆவி எங்க இருக்குது? நமக்குள் நிலைத்திருக்கிறது. இப்போ வச்ச வசனம், இப்போ வச்ச அந்த வசனம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த வேர்ட் முக்கியம். நிலைத்திருக்கிறது வேர்ட் மட்டும் எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இத கொஞ்சம் எம்பாஸ் பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். நமக்குள் இருக்கிறது, நீங்க கவனம் பண்ணிக்கணும். நிலைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, நமக்குள் இருக்கிறத மறுபடியும் ஞாபகம் பண்ணீங்க. என்னவோ ஏதோ வீட்டுக்கு போனவனே ஏதோ கவலை வந்து என் விதியோ எவ்வளவு சீக்கிரம் அசால்ட்டா நீங்க ஒரு இது தள்ளிடுறீங்க. எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் அப்படியே அப்படியே பெருக்கிற மாதிரி பெருக்கி தள்ளி விட்டு பேசாம உங்க துக்கத்துல போயிருக்கோம். என்னங்க இதெல்லாம்? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு எப்படிங்க இது? எப்படிங்க இது வியாக்கியானம்? எப்படிங்க இது தரிசனம்? இந்த சொப்பனம் வச்சு எப்படிங்க இந்த பிச்சைக்கார விவகாரம்லாம் கற்றுக் கொடுக்கறதில்ல. எப்போ உங்ககிட்ட அபிஷேகம் இருந்தா நீ யார்கிட்ட கேட்கக்கூடிய அவசியம்? அபிஷேகத்தை கொண்டு சகல வச்சு நீங்க அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்திருக்கிறது. ஆமென். அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு அருமையா ஒரு போதனை பாத்தீங்களா? உங்ககிட்ட எப்படி கொடுத்திருக்கிறாரோ, எப்படி வச்சிருக்கிறாரோ அதுபடி நீங்க நிலைச்சிருங்கன்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஞாபகம் பண்ணீங்க, அனாயிண்டிங் மட்டும் நீங்க மறக்கக்கூடாது. நவ் அனாயிண்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அதனுடைய முகாந்திரம் எப்படி அப்படின்றத இந்த எசேக்கியேல சொன்னார். அதான் லாஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதாவது 47th சாப்டர் ஞாபகம் படிங்க எப்பொழுதுமே, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 12 வசனம் அப்படி எடுத்து போலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். எசேக்கியேல் 47 ஞாபகம் படிங்க. இதோ பின்பு அவர் என் ஆலயத்துக்கு வாசி திரும்பி வர பண்ணினா, இதோ வாசற்படியில் கீழே தண்ணீர் புறப்பட்டு கீழே ஓடுகிறதா இருந்தது. சோ ஆல்வேஸ் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற சபையாகிய ஆவிக்குரிய சபையிலிருந்து அபிஷேகம் என்றும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமை புறப்பட்டு போகும். ஆமென். பரிசுத்த ஆவி என்னும் அபிஷேகம் ஒரு விசுவாசியிலிருந்து கடந்து புறப்பட்டு போகும். ஈஸ்ட்ன்றதுக்கு அதுக்கு அர்த்தம் இருக்குது, உயரத்தில் இருந்து தாழ போகிறது தான் தண்ணீர். ஞாபகம் பண்ணுங்க, ஹைட்டான இடத்துல இருந்து தண்ணீர் எப்பொழுதுமே டவுன் பிரகாரம் தான் போயிருக்கும். That is why it is called, தண்ணி வந்து flow over direction. அவர் என்ன சொல்றாரு? ஈஸ்ட். It is only the meaning, ஆவிக்குரிய meaning. Now அந்த ஆவியின் மகிமை ஒரு பரிசுத்த மனுஷனோட அபிஷேகம் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்திலே இதுக்கு ஜபர்தஸ்தி பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே ரோ படிச்சுட்டு சீட் போட்டு உட்காந்துக்கிட்டு அது இறங்கி போகும். ஃப்ளோ ஆகிறதுனால மீனிங் என்ன? வாட் இஸ் மென் பை ஃப்ளோ? வாட் இஸ் மென் பை ஃப்ளோ? ஓடுது. ಏನದು ಅರ್ಥ? ವಾಟ್ ಈಸ್ ಮೆನ್ ಬೈ ಫ್ಲೋ? பாய்கிறது. வாட் இஸ் மென் பை தட்? கற்றுக்கொள்ளே நல்லா கவனிச்சுங்க. ஒரு விசுவாசி தன்னுடைய உலக ஜீவியத்திலே தக்க வச்சுக்கணும்னா அவர் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான லெவல்ல இருக்க மாட்டார். அவர் ஒரு பெரிய ராஜாவா இருக்க மாட்டார். இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்க மாட்டார். ஆனா அவர் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து அவருக்குள் இருந்து தேவ ஆவியின் அனாயிண்டிங் புறப்படும் பொழுது எந்தெந்த வகையான ஆசீர்வாதங்கள்லாம் இவருக்கு தேவையோ, இல்லை இவர் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாக
அந்த ஆவியின் அபிஷேகத்தின் 6 ரிவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கொஞ்சம் மீனிங்ஸ் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அப்புறம் நீங்க கதையை படிங்க. கதையை படிச்சுட்டு மீனிங் தெரியலன்னா அர்த்தம் இருக்காது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நிற்கிறது, வலது பக்கமா புறப்படுகிறது, ரைட் எல்லாமே இருக்கா. அந்த புருஷன் தன் கை நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவு, இந்த அளவுக்கு வந்துச்சு தண்ணி. கணுக்கால் அளவுக்கு தண்ணி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் 1000 அடி போறாரு. முழம் தான் முழம், இது முழம். இந்த முழங்கால்னா இந்த முழங்கால் வரைக்கும். அடுத்து ஒரு தண்ணீர் போன உடனே இடுப்பளவு வந்துச்சு. இன்னொரு 1000 அடி தாண்டின உடனே கடக்க முடியாத நதி மாதிரி ஆயிடுச்சு. கடக்க முடியாத நதி ஆயிடுச்சு. அவரை நோக்கி மனுபுத்திரனே பாத்தியா, போ சைடில் அப்படி நடந்து வராங்க. நான் நடந்து வருவேன். இதோ நதி ஓரத்தில் என்ன கவனிங்க. நீங்க அப்புறம் வீட்டில் போய் பைபிள் படிக்கலாம். ஆனா இங்க கொஞ்சம் நம்ம இட்ஸ் டீச்சிங் டைம். ப்ரீச் பண்ண பிரயோஜனம் இல்லை, டீச் பண்றது தான் முக்கியம். டீச் பண்ற கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும், நல்லா கவனிச்சுங்க. உங்களால ஒரு ஆசீர்வாதம் ஒருத்தர் வருதுன்னா பக்கத்து வீட்டுக்காரும் ஆசீர்வதிக்கப்படணும், லெஃப்டும் ஆசீர்வதிக்கப்படணும், ரைட்டும் ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா உனக்கு சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு மீனிங் எப்படி போயிடுச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டு யூரும் இந்த பக்கத்து வீட்டு யூரும் அப்படின்னு போட்டீங்க. அப்படி இல்ல மீனிங். ஆவியானவர் செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க. இக்கரையில அக்கறையிலும் என்ன அர்த்தம்? இவங்க எல்லாம் ரொம்ப இஷ்டமா உங்ககிட்ட பழகுறவங்க. அக்கறைன்றவங்க உங்ககிட்ட வெறுப்பா இருக்கிறவங்க, எதிர்பார்க்கிறவங்க. இப்போ வந்த சமாச்சாரம் இது ரெண்டுமே ஒன்னால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அபிஷேகம் வந்து எப்பொழுதுமே ஒன் சைடு வராது. அது வந்து ஒன் சைடுல blessing வராது. அது வந்து எல்லா சைடுலயும் blessing-ஆ இருக்கணும் அவரு. அதனால இக்கரையிலும் அக்கறையிலும் வெகுத்திரளான விருட்சங்கள் இருந்தது. நிறைய, அதாவது உங்களுக்கு பத்தலன்னு சொல்ற அளவுக்கு, இன்னும் வேணும்ன்ற அளவுக்கு ஆண்டவர் திரளான விருட்சங்களை, பழங்களை, அதாவது அதனுடைய விளைவுகளையும், அதாவது இதனுடைய பணங்களையும், அல்லது ஒரு லேண்ட் வாங்குறதோ, அல்லது வீடு கட்டுறதோ, இல்ல கல்யாணம் பண்றதோ, அல்லது உங்க குடும்பத்துல என்ன விளை, ஆல்வேஸ் யூ cannot see கனிகள் வந்ததுனாக்கா அந்த பழம் இல்லை, அதனுடைய இட்ஸ் a product, it's an end product. அதனால end productன்றது நீங்க யோசிக்கணும். it is not just fruit, இது வந்து ஒரு பலன். அந்த பலன் எப்படி? கர்த்தர் நமக்காக எல்லா வித பலன்களையும் கூட்டி கொடுக்க வல்லவர். நம்பருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது நல்ல இடம் மட்டும் ஓடுறது மட்டும் இல்ல, வனாந்திர வழியா கூட ஓடுது, துக்கமான இடத்துலயும் ஓடுது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை வந்து எவ்வளவு வேதனையான இடத்துல ஓடுதுன்னா அங்க கூட விழுந்து கடலில் பாய்ந்து விழுந்த பின் அது தண்ணீரை ஆரோக்கியமாக்கும். எங்க பாயுதோ அது ஆரோக்கியமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் பண்றது எங்க போய் நீ விழுறியோ, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய உபவாசம், உன்னுடைய வேண்டுகிற காரியங்கள் எவ்வளவு தூரம் ஓடுதோ, நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இக்கரையில அக்கறையில் கனியை தந்து ஓடுகிறதோ அது பலனை தரும். ஆமென். ஆரோக்கியமாகும், சுகமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். நீ மட்டும் இல்ல, அதை நம்பி இருக்கிற ஜீவ பிராணிகள், அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள், குடும்பங்கள் எல்லாருமே பிழைப்பாங்க. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களுக்கு மச்சங்கள் உண்டாயிருக்கும். அதாவது நிறைய பறவைகளும் மற்ற எல்லா சம்பந்தப்பட்டவங்களும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். உன்னை ஆசீர்வதித்தால் உன் வீட்டில் இருக்கிற மீன் ஆசீர்வதிக்கப்படும், கோழி ஆசீர்வதிக்கப்படும், ஆடு ஆசீர்வதிக்கப்படும், உன் கபோர்ட்ல பணம் ஆசீர்வதிக்கப்படும், பேங்க்ல பணம் பெருக்கமாகும். நம்ப மாட்டேங்க. வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நம்ம எப்போராட்டி கேட்டு விட்டுறோம். ஆனா இதை வச்சு கொஞ்சம் மனசுல வச்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம கணக்குல வச்சு ஜெபம் பண்றதுக்கு இதெல்லாம் மறந்துடுறோம்.
ஆரோக்கியமா இருக்கும். அப்பொழுது இந்த இடத்துல சொல்லப்படுது, ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அது மடுக்களும் ஆரோக்கியம் ஆகாமல் உப்பாகவே விட்டு விடப்படும். See, sometimes நல்லா கவனிங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, உங்களுடைய அபிஷேகத்தை நம்பாதவங்க மடுக்கள் மாதிரி அங்கங்கே பதிஞ்சு கிடக்கும், ஒரு பள்ளமா விழுந்து கிடக்கும், மூங்கே கிடைக்காது. இப்படி ஓடிட்டு இருக்கோம், அங்கிருந்து வேற இடத்துக்கு ஓடுறதுக்கு சேனல் இருக்காது, அப்படியே ஸ்டாக்னெட்டா தங்கிட்டு இருக்கோம், ஸ்டாக்னெட்டா இருந்துட்டு இருக்கோம். அது ஆசீர்வதிக்கப்படாது, அது அப்படியே ஸ்டாக்னெட்டாவே நாசம் ஆகிடும். ஏன்னா உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்க தண்ணியை ஏற்றுக்கொள்ள, அதுல இருந்து இன்னொருத்துக்கும் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி மடுக்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நதி ஓரமாய் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். பலத்துக்கும் சக்திக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தக்கதாக என்ன வேணுமோ அதை அந்த இடத்துல வளரும். அவைகளின் இலைகள் it will not fall down. வயசாவதுல இருக்கு, வயசாவதுல சார், வயசாவதுல more than that, அவைகளின் கனிகள் கெடுவது கூட கிடையாது. கெடுறதுல அவ்வளவு சீக்கிரமா கெடாது. Therefore yesterday I was saying to my wife, மாங்காய் வந்து 4 நாள் வைக்கிறாங்க, அதுக்குள்ள புள்ளியா ஸ்டார்ட் ஆயிடுது. வயசாகிடுச்சு, சீக்கிரம் கட் பண்ணிட்டு போகும். தோல் உரிக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமா போயிடும், சீக்கிரம் பண்ணிடும். நல்லா இருக்கிறப்பவே அந்த தோலை எடுத்துட்டு கரெக்டாக சாப்பிட்டா சந்தோஷமா சாப்பிடலாம். எவ்வளவு தூரத்துக்கு லேசியா போயிடுறீங்கன்னா, அங்கங்க புள்ளியா அந்த புள்ளி ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு சிலிண்டர் விட்டுறோம். அப்புறம் தான் உள்ள வந்து ஹீரோயின் எல்லாம் உள்ள ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு வேதனைப்பட்டு அதுக்குது இதுக்குது, என்ன அதுக்குது இதுக்குது வர முட்டையா விடணும். Now 2 weeks before ஆப்பிள் வந்துச்சு, அந்த ஆப்பிள்ல சாப்பிட்டு ஒண்ணு மிச்சிருந்தது. Just because it is 120 rupees kg, இன்னும் கூட அந்த ஆப்பிள் ஒன்று அப்படியே பத்திரமாகுது. பூச்சி உட்கார மாட்டேங்குது, உட்கார மாட்டேங்குது, அது எதுவும் டச்சே பண்ணல. இப்போ கூட வேணும்தான் நான் காட்டுவேன். ஏன்னா ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பார்த்தியா குவாலிட்டேட்டிவ் ஒன்று சின்னது தான் ஆப்பிள், அவ்வளோ அழகா இன்னும் கூட சுகமாக உட்காந்துருக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனை மாங்காவை நீ சாப்பிட்டே ஆகணும், போயிட்டு கேட்குறீங்க, கொண்டாந்து கொடுத்த உடனே மாங்காவை சாப்பிட மாட்டேன்றீங்க. இப்போ மாங்காய் சீசன் போயிடுது சாப்பிட்றீங்க. ஆனா அப்பா எடுக்கிறீங்க, வாங்குறீங்க, அதுக்கு டைமோட கட் பண்றதுல அது பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள புள்ளியா வந்துருக்கு. வயசானா புள்ளி தான் ஆகும். இங்க கருப்பு வந்துச்சு, இது வந்துச்சு, இந்த வெள்ளையா வச்சிருக்கீங்கன்னா அட இன்னும் அப்படியே இருக்குமா? கொஞ்சமா மாறிதான் மாறணும். அது மாறதுக்கு முன்னாடி நீ சீக்கிரமாவே தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுட்டா சுகமா இருக்கும்போதே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பப்பாயாவை மோசம் அனுப்புது, கை கட் பண்ண முடியாம கத்தில தான் கட் பண்ணி அதுல நிறைய தோலோட நிறைய சதையை எடுத்து விசிலடிக்க வேண்டிய நிலைமை வந்து, அப்புறம் அவன் கஷ்டப்பட்டுக்குன்னு அதை அறுத்து அது வேண்டாதப்பா கொடுத்துக்கிட்டு இவங்க போயிட்டு விழுவுன்னு சாப்பிட்டு தெரியாதனமா டஸ்ட்பின் விசிலடிக்கிறாங்க. என்ன இது? எவ்வளோலாம் வேலை செய்ய வேண்டியது பாருங்க. ஆனால் நாங்க ஒரே ஒரு ஆப்பிள் உட்காந்துக்குது, ஸ்டில் ஜம்மா தாக்கத்து இருந்தா எவன் சாப்பிடுங்க. இன்னைக்கு கூட 100% பக்கா கொடுக்குறேன் நான் ஆளுங்கிறார் அவரு. ஏன்னா 120 ரூபாய் கேஜி தான் வாங்கி வந்தது. குவாலிட்டேட்டிவ். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. ஹல்லேலூயா. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால், you must note this point. இது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென் சொல்லுவாங்க. புதினா 15 நாளுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணிடுவோம் சார். புதினா 15 நாளுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணிடுவோம் சார். புதினா 15 நாளுக்கு ஒரு நாளைக்கு அறுவடை. வில்லேஜ் நடக்குது. இது போய் எங்க பாரு புதினா பிசினஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா புதினாக்கு வெளியே இல்லாத போயிடும். இப்படிதான் தக்காளி ஆயிடுது. இதுதான் இப்போ உருளைக்கிழங்கு அப்படித்தான் ஆயிடுது. எங்க பாரு உருளைக்கிழங்கு வந்து கிடக்குது 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு. உருளைக்கிழங்குலாம் இதான் லைஃப் டைம்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ரேட் அவ்வளவு கம்மியா. அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகளின் இலைகள் மெடிசனுக்கும்
போதுமானவைகள். ஹல்லேலூயா. அவைகள் இலை கூட வேஸ்ட் ஆகுதுல, அதோட வேர் கூட அதோட தண்டு கூட மெடிசன் யூஸ் ஆகும். அதெல்லாம் இங்க சொல்லப்படுது. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை மேல் இருக்கிற அபிஷேகம் இட்ஸ் நாட் ஈஸி ஒன். If you make it simple, it is simple. If you take it, it is the prominent one. Yes, it is. So கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாயிருங்கள். டைம் ஆயிடுச்சு, எல்லாம் சோதிட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பற்றி சும்மா அறிஞ்சுக்கணும்னா சிறுமைப்பட்ட விசேஷத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். இறுதியில் நொறுங்குண்டு காய கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும் கற்றவர்களுக்கு கட்ட விடுதலை கூறவும் இயேசு கிறிஸ்துவோட எப்படி செஞ்சார்? எப்படி உள்ள காரியத்தை செஞ்சார்? It's just because அபிஷேகம் he retained. அபிஷேகம் அவர் அவ்வளவு தூரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடிச்சு, அவருடைய வீடோ வாசல் ஆகட்டும், அவருடைய சாப்பாடு ஆகட்டும், ஜனங்கள் ஆகட்டும், சீஷர்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேனிபுலேட் பண்றதுக்கு அவருக்கு சக்தி இருந்துச்சு. தேவனோட உறவாடுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு. எதாவது என்னென்ன செய்யணும் அவ்வளவுதான் செஞ்சார். எவ்வளவு பேர் எவ்வளவு கெட்ட விதமா பேசினாலும், இயேசு கிறிஸ்து என்ன கேவலமா பேசினாலும் அதை பத்தி அவர் கண்டுக்க முடியல. தேவனாகிய கர்த்தரோட டிஸ்கஷன் வைக்கிறப்ப என்ன பண்ணணுமோ அதை அவர் செய்கிறார். அதனால அவருக்கு அந்த அபிஷேகத்தின் மூலமா இவ்வளவு மெயின்டைன் பண்ண முடிஞ்சு அவரால. ஆமென், ஹல்லேலூயா. அதான் தானியேல் கூட சொல்றாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்றார், மீறுதலை தவிர்க்கும், பாவங்களை தொலைக்கிறதுக்கும், அக்கிரமத்தை நிறுத்தி செய்வதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்கதரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ள அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேல் ஒரு பரிசுத்த நகரத்தின் மேல் 70 வாரங்கள் 70 வாரங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முடிஞ்சு போச்சு. தானியேல்ல இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 7 வாரங்கள் அப்படின்ற அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. சோ இயேசு கிறிஸ்து பிறந்தாச்சு. பிரசங்கிக்கவும், நறுமணர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடரை பார்வை பிரசித்தப்படுத்தவும் அப்போஸ்தலர் மேல அபிஷேகம் இருந்துச்சு. அதனால நடந்த சங்கதிகளை குறித்து அவங்களை கூட்டு ஜெயில போடுறாங்க. ஆனாலும் ஒண்ணு பண்ண முடியாம, நீங்க இனிமேல் சத்தம் போடக்கூடாது, நீங்க தானும் பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சும்மா ஸ்டண்டா அப்படி சத்தம் போட்டு போட்டு வேலை வெளியே அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் அவங்க ஜெபிச்சாங்க, ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க, அது இல்ல, அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் ஜெபிக்க வைக்குது, துதிக்க வைக்குது, வாசம் பண்ண வைக்குது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்யுது. ஆமென், ஆமென். பேதுரு சொல்றார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையாக கொடுத்த யாவரையும் குணமாக்குவராய் சுற்றி இருந்தார். நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தனே, அதனுடைய டீடைல் பாயிண்ட். நான் லாஸ்டா இப்போ சொல்லி முடிக்கிறேன். டேவிட் அண்ட் சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேயும் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதாவது தாவீதை கொலை பண்றதுக்காக, மாமனார் மருமகனை கொலை பண்றதுக்காக சுற்றி திரிகிறார். அதே மாமனாருக்கு பிசாசு பிடிச்ச பொழுது மருமகன் தான் போயிட்டு ஜெபம் பண்ண வச்சாங்க. சோ சவுல் செஞ்ச கதை அவ்வளவுதான். அதாவது இந்த பையன் வந்து ஜெபம் பண்ண உடனே எங்கிட்ட இருக்கிற பிசாசு ஓடுதுன்னு சொல்லிட்டு இவனை தான் கூப்பிட்டு உடனே அரண்மனையில் வச்சுக்கின பிறகு அப்பப்போ போய் இவனை போயிட்டு ஆளை வச்சு கூப்பிட்டு வருமே, இவன் பர்மனண்டா இங்க இருக்கணும்னா ஒரு வழி பண்ணோம், என் பொண்ணு அவனை கட்டி வச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மடன் நீரால பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. வீட்டுல தான் இருக்கிறாரு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனுடைய செயலையும் இவனுடைய கிரியையும் இவனுடைய ப்ராடக்டும் பாக்குறாங்க. எல்லாமே எஃபிஷியண்டா இருக்கிறதுனால இவனுக்கு 1000 மார்க் கொடுக்குறாங்க, சவுலுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. 10 மார்க்கும் 1000 மார்க்கும் எங்கேயும் போயிடுச்சு. சோ இவன் உலக பிரகாரமா இருக்கிறதுனால உலக பிரகாரமா வைத்த சொல்லி பண்றான். ஆவிக்குரிய மனுஷன் இதை கவனிக்கவே இல்லை. நான் மாத்திரம் ராஜாவுடைய அரண்மனையில மகளுக்கு நான் மன புருஷனாகிறது தகுதியே இல்லை எனக்கு அப்படின்னு பல முறை இவன் சொல்லியிருக்கான். இப்படியே இவன் வளர்க்கட்டாம போட்டிருக்கான். ஏன்னா பிசாசு ஓடணுமே, ஏன் பிசாசு இருக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றான். யார் பிசாசு அனுப்புன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. பிசாசு ஓடணும்னா யாரால ஓடுது, இது அஸ்தாவி பஸ்தாவிக்கு டிஃபரன்ஸ் கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. ஆனா பரிகாரத்தோடு தேடுறாங்க, ஏன் வந்துச்சுன்றது மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. So sorry about Saul. கர்த்தருடைய பிள்ளையே,
இவன் போறான், சுத்தி சுத்தி வளைக்கிறான், வீட்டிலேயே சாப்பிடறதுக்கு கூப்பிடுறான், விருந்துக்கு வந்து உட்கார்றான். அங்கேயே ஒரு பெரிய ஈட்டியில குத்துறான்னா அது போய் செவுத்துக்குள்ள பொத்திக்கின்னு அம்பு நிக்குது. அந்த காலத்து அம்புங்கெல்லாம் 7 feet 8 feet லாங் இருக்கும், 7 feet 8 feet இருக்கும் அம்பு. அது ஒரு ஆளால எடுத்து செய்ய முடியாது, அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படிப்பட்ட வீரர்கள் தான் அந்த காலத்துல இருந்தது. ஆனால் நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, தாவீதில் இருந்த அபிஷேகம் அந்த அம்பில் இருந்து not even 1 or 2 times, many times it is happening. அதனால தான் இந்த மாதிரி பண்றாரு. உங்க யாரு உங்களுடைய அப்பா இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தரவா ஜன்னல் எதிர்த்து தாவீதுக்கு போயிடுவான். யோனத்தான் become so close friend. டேவிட்னுடைய son Jonathan is become so close to David. David பஜார் படம்ல எங்க அப்பா ஏன் தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி அழிகிறாரோ, ஏன் தான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு அழிகிறாரோ, என்ன ஆயிப்போச்சு, என்ன தொந்தரவு ஆயிப்போச்சுன்னு உன் மேல இப்படிப்பட்ட ஒரு விரோதம் வச்சிருக்கிறாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்பட்டான். இருந்தாலும் ஜன்னல் வழியா சாரிங்களை கட்டிக்கினேன் டேவிட் கீழே இறங்கிட்டு பெலிஸ்தர்கிட்ட போனவங்க பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு பெரிய வாரியர் இன்னைக்கு நம்மள நாடி வந்துக்கிறானே, உனக்கு பணம் வேணுமா, சாப்பாடு வேணுமா, பொருள் வேணுமா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றாங்க. ஃப்ரீ ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறாங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும், உங்ககிட்ட வேற எந்த உதவியும் தேவையில்லை எதிர்பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் போய் வனாந்தரத்துல இருக்கிறான். அந்த நேரத்தில் சவுல் புரிஞ்சுக்குங்க, எத்தனையோ 1000 பேரை இட்டுக்கிட்டு தாவீதை பிடிக்கிறதுக்கு போறான். புரிச்சுங்களா? எத்தனையோ 1000 போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு இந்த டேவிட பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறான். பெலிஸ்தர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என் டேவிட பிடிக்கிறதுக்காக நான் போறேன்னு போர் வீரர்களை எடுத்துன்னு போறான். அப்படிப்பட்ட இடத்துல அப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் சவுல் இஸ்ரவேல் அனைத்தையும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீது அவன் மனுஷரை வரையாடுகள் உள்ள கண்களில் மேல் தேட போனான். அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி அவனுக்கு சொல்றாங்க, இதோ நான் உன் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாங்க என்று கர்த்தர் உன்னுடைய சொன்ன நாள் இதுதான், இந்த டே ஞாபகம் பண்ணிக்கோ. அதனால உங்க சவுல் வந்துக்கிறாரு, ஒரே வார்த்தை சொல்லு, நான் ஒரே அடியில அவர் சாவிச்சிடுறேன் அப்படின்றாங்க போர் வீரர், தாவீதுடைய போர் வீரர். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வந்துடுறான். அப்பவே அவனுக்கு மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, தாவீது சவுல் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனதை அடித்துக் கொண்டது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஒரு வயசான ஒரு மனுஷன் ராஜாவை பிரசன்ட் இப்ப இருக்கிறான், மாமனாரா கூட இருக்கலாம், ஆனாலும் அவனுடைய தொங்கல் அவனுடைய ஷாலினுடைய ஒரு பகுதியை கட் பண்ணிட்டேன்றதுக்காக ரொம்ப மன வருத்தப்பட்டுட்டான். அவன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினேன் ஆண்டவன் மேலே கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கணும் அங்க கூட அந்த வேர்ட்ல கூட மிஸ்டேக் பண்ணல, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப விட்டாமல் பாருங்க, இவன் மட்டும் இல்ல, யாருமே சவுலை பத்தி பேசாதபடி நிந்திக்காதபடிக்கு அங்கிருந்து வெளியே வெட்டு வரான். சவுல் எழுந்து கெபியை விட்டு வழியை நடந்து போனான். அப்பொழுது தாவீது எழுந்து கெபியை விட்டு புறப்பட்டு சவுலுக்கு நாங்க போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த போது தாவீது தரைமட்டம் குனிந்து வணங்கி ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய ஹேபிட் சம்டைம்ஸ் நீங்க கூட இருந்தீங்களா போலாம், கொல்றதுக்கு வந்துக்கிறான், 3000 பேர் குடும்பம் வந்துக்கிறான், ஒன்னும் பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குது, அவங்ககிட்ட விசாசிக்குது. நீங்க நம்ம அவனை பார்த்தோன்னே சத்திரம் சத்திரம் மாமனார் அப்படின்னு சொல்றீங்க, மாதிரி கேள்வி தெரியுது, அப்படித்தான் தெரியும்.
இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் என்னிடத்தில் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். ஸ்தோத்திரம். டைரக்டா பேசுறான். சவுலுக்கு டைரக்டா பேசுறான். இந்த மலையிலிருந்து அந்த மலையில இருக்கிற அவன் மாமனாரோட டைரக்டா பேசுறான். என் தகப்பனே பாரும், என் கையில் உம்முடைய சால்வையின் தொங்கல். ஒரு பாட்டு இருக்குது, பாரும், உம்மை கொன்று போடாமல் ஒரு சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையில் பொல்லாப்பு துரோகம் இல்லை என்றான். உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்று அறிந்திருந்தும் அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை இருக்கிற வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அபிஷேகம் 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 பண்ணப்பட்ட மனுஷர் மேல் கையை போட்டால் தேவன் கொஞ்சம் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டார். லாட் ஆஃப் திங்ஸ். அபிஷேகத்தை குறித்ததான நிறைய விவகாரம் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் நாம் கொஞ்சம் படிப்போம். நிச்சயமாய் நிச்சயமாய் நமக்குள் இருக்கிற அபிஷேகம், நமக்குள் இருக்கிற அபிஷேகம் நாம் கர்த்தருக்குள் பெரிய காரியங்களை செய்ய ஆபத்தில் உதவியாக இருக்க, பலருக்கு ஆசீர்வாதம், பல குடும்பங்களுக்கு நன்மையாய் மாற. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கூட இதை புரிஞ்சு கொண்டு நீங்க ஜபத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ்லையும் நீங்கள் இன்வால்வ் ஆயிட்டா உங்களுடைய தூய வாழ்க்கை நீங்கள் ஒரு நாளைய ஒரு பெரிய வல்லுநராக நீங்கள் மாற முடியும், பெரிய ஊழியக்காரனாக மாற முடியும், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற முடியும், ஒரு பெரிய அற்புதமாக மாற முடியும். உங்களுடைய சாப்பாட்டுல எதுலையும் குறைச்சல் வராது. ஹல்லேலூயா. உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய பொருளுக்கும் குறைச்சல் வராது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் உங்களுடைய ஜோக்குக்கும் குறைச்சல் வராது. கர்த்தர் எதிலையுமே குறைவு பண்ண மாட்டார். It's very important. Please. Once you mention, it's very great. Hallelujah. பசங்க கேட்கலாம், சில நேரத்தில் மறந்துடும். ஆனால் இது மறக்கத்தக்கவைகள் அல்ல. இன்றைக்குரிய மெசேஜ் நீங்கள் மறக்கத்தக்கவைகள் அல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. நேரம் நமக்கு எப்பவுமே அதே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் எத்தனையோ ஆபத்து வரும், நமக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்வார். எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்ற நியாயத்தை கர்த்தர் சொல்லி தருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மை பலப்படுத்துவார். Can you please pray for that? Yes.